எது பேமெண்டா? ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அமிச்சேன்? நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அமிச்சேன்? அங்க போடா டிடி அக்கா கிட்ட சாம்பார் சோறை வாங்கி தின்னுட்டு கம்முன்னு வாடான்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆனா நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணி வச்சிருக்கடா? அங்க போய் செல்ஃபி எடுக்கிறது, உதயன பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு கை தட்டுறது. அங்க என்னடா காமெடி ஷோ நடக்குது? இல்ல நான் கேட்கறேன், அங்க காமெடி ஷோ நடக்குது நான் கேட்கறேன். சீரியஸா பேசுறமா கை தட்டிட்டு இருக்க? உனக்கு நான் என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட? சொல்ற 50 லட்சம் கொடுத்து உனக்கு இதுதான் உன் டீம் நான் கூட்டு வந்திருக்கேன். ஏண்டா அறிவு இல்ல உனக்கு? கொத்தடிமைகள் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா உங்ககிட்ட? நீ என்ன பண்ற, ஆனா நீ வந்து நம்மளோட கட்சியோட கொத்தடிமை நம்மளுக்கு தெரியக்கூடாதுடா வெளியே இருக்க மக்களுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏன்னா நீ என்ன பண்ற? நாங்க வந்து கொத்தடிமைங்க தான்ப்பா அப்படின்னு வெளிப்படையா வந்து காமிச்சுனுக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இதுல வர வந்து பேமெண்ட் வரை கேட்கிற. போட்டிருக்க 600 வீடியோவுக்கு வந்து 50 லட்சம் கொடுத்துருக்க உனக்கு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஐயாவணி அப்பான்னு கலாய்ச்சி நல்ல வீடியோ போட்டிருக்கே, ஓகே நீ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு டீமா இருப்ப அப்படின்னு நினைச்சு உன வந்து 50 லட்சம் கொடுத்து வாங்கினோம்டாக்கா நீ என்ன பண்ற? எப்பா நாங்க கொத்தடிமைங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிற. ஏண்டா டிவி கேல விச்சில் வாரிசு போய் பாடுறா. டேய் நீ அவனோட மூத்தத்தை வாங்கி குச்சா கூட உனக்கு எல்லாம் வந்து அறிவே வராதடா. அவனுக்கு எல்லாம் எப்படி பண்றாடா? காசே கிடையாது. சும்மாவே பண்ணிட்டு இருக்காங்கடா. கேட்டா விஜயானான்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்துட்டு இருக்காங்கடா. ஆனா நீ என்ன பண்ற? காசையே வாங்கிக்கிற. எங்க போனாலும் நாங்க கொத்தடிமைங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எங்க போய் கோத்த விட்டுற. இப்பதான் உனக்கு கல்யாணம் வர ஆயிருக்குது, அனிமுன்லாம் வேற போயிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து நாங்க காசு கொடுத்துருக்கோம். உன் பொண்டாட்டிய வர வீடியோ வச்சு போட்டுட்டு இருக்கேன். இந்த விச்சில் வாய்ஸ்ல வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வாய் அதாவது அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ரொம்ப வாய் அதிகமா இருக்குதுடா. வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அவன் வாயை முதல்ல அடுக்கடா. வந்துட்டா அதுல பேமெண்ட் அது இதுன்னு கொடுத்துருக்கேன். 50 லட்சம் ரூபாய்க்கு வக்கீல் இல்லாம வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நான் இனி அநேகமா வந்து நம்மளாம் மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கோ, ரொம்ப அதிகமா வந்து ஏறாத, சரியா? ஏன்னா நம்மளாம் மாட்ட போறோம்னு தெரிஞ்சு போச்சு. 90% தெரிஞ்சு போச்சு. இன்னும் 10% தான் இருக்குது. ஐயாவே பயந்து தான் இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சு இவனு தாலியா இருக்கிறதுக்கு பேசாம டிவிக்குள்ள போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு. சை.